ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th சாப்டர் 6ல் இருக்க எக்ஸசைஸ் 6.3ல் 5th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன, ஃப்ரம் த டாப் ஆஃப் எ லைட் ஹவுஸ் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் டூ ஷிப்ஸ் ஆன் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் இட் ஆர் observed to be 30 degree and 60 degree if the height of the lighthouse is h meters and the line joining the ships passes to the foot of the lighthouse. Show that the distance between the ships is 4h by root 3 meter. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, ரெண்டு பக்கம் ஆப்போசிட் பக்கம் இங்கே ஒரு ஷிப்பு இங்கே ஒரு ஷிப் இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, டிப்ரெஷன் ஆங்கிளில் இங்கேருந்து நான் லைட் ஹவுஸ்லேருந்து ஒரு ஷிப்பையும் நான் அதே லைட் ஹவுஸ்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு ஷிப்பையும் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணலாமா? இந்த ஷிப்புக்கும் இந்த ஷிப்புக்கும் ஜாயின் பண்ணாச்சு. இப்போ லைட் ஹவுஸோட ஹைட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹெச்ன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஷிப்பை எந்த ஆங்கிளில் டிப்ரெஷன் ஆங்கிளில் பார்க்குறேன்னா 30 டிகிரி, இன்னொரு ஷிப்பை எந்த ஆங்கிளில் பார்க்குறேன்னா 60 டிகிரியில் பார்க்குறேன். ஓகேவா? இப்போ இங்கே 30 டிகிரினா அப்போ இங்கேயும் 30 டிகிரி தானே வரும், இங்கே 60 டிகிரி வரும். ஓகேவா? கொஸ்டின் என்ன, எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஷிப்புக்கும் இல்லை ரெண்டு ஷிப்புக்கும் இருக்கிற இடையில டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை இந்த ஒரு ஷிப்புக்கும் இன்னொரு டவருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கேட்பாங்க. ஆனால் இந்த தடவை அவங்க சொல்லிட்டாங்க 4h by root 3 இதான் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க. இதை நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த தடவை இதுதான் இந்த ரெண்டு ஷிப்புக்கும் இருக்கிற தூரம்னு சொல்லி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்ல, இந்த தடவை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏ இது பி சி இது எம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஏசியை வந்து எக்ஸ்ன்னும் இது பிசியை வந்து ஒய்னும் நம்ம பெயர் பட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த 4h by root 3 தான் இந்த ரெண்டு ஷிப்போட டிஸ்டன்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணோம். அது எப்படி நான் உங்களுக்கு சம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் எழுதிக்கலாம். let ஏசி வந்து எக்ஸ்ன்னு, அடுத்து பிசி வந்து ஒய், அடுத்து முக்கோணம் எம்ஏசி 30 டிகிரி, அடுத்து முக்கோணம் எம்பிசி வந்து 60 டிகிரி, அடுத்து எம்சி வந்து ஹெச். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க மதிப்பெல்லாம். இதை வச்சு எப்படி நான் ப்ரூவ் பண்ணணும்னு காட்டுறேன் பாருங்கள். அடுத்து இப்போ முக்கோணம் ஃபஸ்ட் வந்து 30 டிகிரி எடுத்துக்கலாம். முக்கோணம் எம்ஏசி இது ஆப்போசிட் எடுக்கலாம், அர்ஜென்ட் எடுக்கலாமா? ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸ் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் என்ன அர்ஜென்ட்டில் இருக்குது, அப்போ அர்ஜென்ட் எடுக்கலாமா? கீழே அர்ஜென்ட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஹைப்போதெனியூஸ் மதிப்பு கொடுக்கல, ஆனால் ஆப்போசிட்டோட மதிப்பு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஆப்போசிட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆப்போசிட் அப்போ வந்து tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அர்ஜென்ட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன ஹெச், அர்ஜென்ட் என்ன பேர் போட்டிருக்கோம் நம்ம இதுக்கு எக்ஸ்ன்னு வச்சுருக்குறோம். ஓகேவா? tan θ tan 30 டிகிரி ஈக்குவல் டு h by x. tan 30 டிகிரியோட மதிப்பு என்ன 1 by root 3 ஈக்குவல் டு h by x. இப்போ வந்து இந்த எக்ஸை இந்தாண்டு கொண்டு விட்டு இந்த 1 by root 3 இருக்குது பார்த்தீங்களா, இது இந்தாண்டு கொண்டு போனால் என்ன ஆகும், முகத்தில் இருக்கிறது பெருக்கலாயிரும். x ஈக்குவல் டு h root 3 வரும். இப்போ இது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் வந்து ஒய்யோட கண்டுபிடிக்கலாம். முக்கோணம் எம்பிசி அதே தான் tan θவே தான் வரும். tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அர்ஜென்ட். ஆப்போசிட்னா அதே ஹெச் தான் வரும், அர்ஜென்ட் வந்து ஒய்ன்னு வரும். tan 60 டிகிரி, tan 60 டிகிரியோட மதிப்பு என்ன root 3ன்னு வருமா, root 3 h by ஒய்ன்னு வருமா.
இப்போ வந்து ஒய்யை வந்து இந்தாண்ட கொண்டு √3 இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். இந்தாண்ட பெருக்கலுக்கு இந்தாண்ட வரும்போது வகுத்தில் ஆயிரும். ஒய் ஈக்குவல் டு h/√3 இதுதான் ஒய்யோட மதிப்பு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டையுமே கூட்டுறோம். ஓகேவா? ப்ளஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஏசியும் தெரியும், சிபியும் தெரியும். அப்போ வந்து ஏபியோட இதை ப்ளஸ் பண்ணோன்னா இப்போ இந்த ஆன்சர் வரதான் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகேவா? இப்போ ஏபி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் AB equal to AC plus BC x plus y. ஓகேவா? அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன? h√3 plus h/√3. இங்கே பாருங்கள், இங்கே வந்து √3 இருக்குது. ஆனால் இங்கே கீழே 1 இருக்கிறது, மறைமுகமாக 1 இருக்கிறது வந்து அர்த்தம். அதனால் நம்ம கீழே √3 பிரிக்கிறோம், மேலேயும் √3 பிரிக்கிறோம். ஓகேவா? அப்போது h√3 இன்ட்டு √3/√3 ப்ளஸ் h√3. ஓகேவா? அப்போ என்னென்னு வரும்? h√3 இன்ட்டு √3/√3ன்னு வருமா? ப்ளஸ் 1/√3, சரி h/√3. அப்போ என்ன ஆகும்? √3 இன்ட்டு √3 3ன்னு வரும். h3 இது 3hன்னு வச்சுக்கலாம், 3hன்னு வந்துடும். இங்கேயே √3ன்னு வரும், ப்ளஸ் h√3. ஓகேவா? அப்போ வந்து 3h ப்ளஸ் h/√3. இப்போ 3h ப்ளஸ் hனா 4hன்னு வருமா? அப்போ 4h/√3 இதுதான் ஏபியோட மதிப்பு. ப்ரூவ் பண்ணியாச்சா? கீழே வந்து therefore hence the distance between the ships is 4h/√3 meter. Meter is proved. ஓகேவா? ப்ரூவ்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.